மறித்த பின்பு அந்த ஓவியத்தை மீண்டும் எடுத்து 40 ஆண்டுகளாக மதிப்பீடு செய்தனராம். ஒவ்வொரு முறையும் அது பொய்யான ஓவியம் என்றே நிராகரிக்கப்பட்டதாம். 2012 கணினி நிபுணர் ஒருவர் தீர்க்கமாய் ஆய்வு செய்து அந்த ஓவியம் வரையப்பட்ட கேன்வாஸ் துணி அவருடைய மற்ற ஓவியத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட உண்மையான கேன்வாஸ் துணி என்று கண்டறிந்தார்களாம். இறந்த அந்த ஓவிய சேகரிப்பாளர் இத்தனை நாள் முழுவதும் வான் காகனின் உண்மையான ஓவியத்தையே தான் வைத்திருந்தாராம். இது போல நீங்கள் போலியாக மற்றவர்களால் எண்ணப்படுகிறீர்களா? ஜனங்களை உங்களை ஆய்வு செய்த போது உங்களில் கொஞ்சமான ஜெப வாழ்க்கையும் கொடுக்கும் மனப்பான்மையும் சாதாரண ஊழியத்தையும் அறியக்கூடும் என்று அஞ்சுறீங்களா? உங்களை நீங்களே உண்மையில்லை என்று மறைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை மேற்பூற்றான நிறங்களில் அல்லாமல் சற்று ஆழமா பார்த்தா உங்களுடைய பாவ வழியிலிருந்து திரும்பி இயேசுவை விசுவாசித்தால் இயேசு சுவாமி சொன்னது போல நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல நீங்களும் இயேசுவும் இணைந்து ஒரு முழு செடியாக காணப்படுவீர்கள். அதாவது அவருடைய குணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை. இயேசுவில் இளைப்பாறுவது அவருடைய மெய்யான சீஷனாய் உங்களை மாற்றுகிறது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வசனம் 5 கூறுகிறது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 இயேசு சுவாமி கூறுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் மெய்யான சீஷன் என்றால் அது உங்களை எப்படி ஆச்சரியப்படுத்துகிறது? அவருடைய குணம் உங்களில் எப்படி வெளிப்படுகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அதன்படி செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.